டாக்டர் இப்போலாம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஜென்டில் பேரண்டிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சில பசங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஜென்டில் பேரண்டிங் ஒர்க் ஆகலன்னு தோணுது. என்ன பண்ணலாம்? ஓகே, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மித்தை பிரேக் பண்ணலாம். ஜென்டில் பேரண்டிங்னா என்ன அர்த்தம்னா, பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஜென்டில் பேரண்டிங் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் யூடியூப்லாம் பார்த்துட்டு அதை ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டாங்க. பாதி பாதி பார்த்துட்டு தப்பான ஜென்டில் பேரண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துறது. ஒரு டாய் வேணும் அலறாங்களா உடனே வாங்கி கொடுத்துறது, ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அலறாங்களா உடனே வாங்கி கொடுத்துறது. இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ், எனக்கு சின்ன வயசுல எதுவுமே கிடைச்சதில்ல, என் குழந்தை என்ன கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப ஜென்டில் பேரண்ட், அவங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஜென்டில் பேரண்டிங் கிடையாது. ஜென்டில் பேரண்டிங்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு ஒரு கிளியரா பவுண்டரி செட் பண்றது. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவப்படலாம், பட் யாரையும் அடிக்க கூடாது. நீ அப்செட்டா இருக்கலாம், ஆனா எதையும் தூக்கி போடக்கூடாது. உன்னோட ஃபீலிங்ஸை நீ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதுக்கு எல்லா ஃப்ரீடமே உண்டு. ஆனா உன்னோட பிஹேவியருக்கு லிமிட்ஸ் உண்டு. டாக்டர், ஆனால் எனக்கு ஒன்று புரியல. குழந்தைங்கலாம் ஏன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க? அவங்க எமோஷனல் ரெகுலேஷனை கத்துக்காம இருக்கிறது. அதாவது கோவப்பட்டா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பிஹேவியர்ல, அக்ரெசிவ் பிஹேவியர்ல அவங்க நமக்கு காட்டுறாங்க. மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க, அதுவும் நம்ம இந்தியன் செட்டப்ல பாத்தீங்கன்னா கோவப்பட்டா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அடிப்பாங்க. ஸோ இதை குழந்தைங்க சைலண்டா அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை அப்படியே அவங்க காப்பி பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க அக்ரெஷன் அதிகமா கத்துக்கிறது பெரியவங்கள்ட்ட இருந்து தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக் பண்றது. அதாவது அவங்க சைடு கவனத்தை ஈர்க்கிறது. நம்ம என்ன செய்வோம், நிறைய டைம் குழந்தைங்க நல்ல விஷயம் எல்லாம் பண்ணும், அப்ப நம்ம பிஸியா இருப்போம், கண்டுக்கவே மாட்டோம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பசங்க ஏதாவது போட்டு உடைக்கிறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா உடனே நம்ம அட்டென்ஷன் கொடுப்போம். ஸோ இது ஒரு வகையான அட்டென்ஷன் சீக்கிங் தான். அவங்க சைடு நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்கள கண்டுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பசங்க இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு கரெக்டான டைம்ல தூங்க வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் கம்மியா இருக்கு, ஓவர் ஸ்டிமுலேட்டட், ரொம்ப நேரம் விளையாண்டு டயர்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த ஆக்ரெஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் டைம்ல தூங்க வைக்கிறது, அவங்களுக்கு லிமிடெட் பிளே டைம் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில டைம் பாத்தீங்கன்னா அவுட்டிங் கூட்டிட்டு போயிருப்பீங்க, இல்ல வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, அப்ப ரொம்ப நேரம் விளையாடுவாங்க, அப்ப அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கமும் குறைஞ்சிரும், ஸ்கிரீன் டைமும் எக்ஸஸா இருக்கும். இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருக்கப்போ குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இது எல்லாத்தையும் விட அவங்க பேசிக் நீடை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். அவங்க பசி டைம்ல கண்டிப்பா சாப்பாடு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அவங்க பசியை மருந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த டைம்ல கரெக்டான டைம்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்ரெஷன் ரொம்பவே கம்மியாகும். அண்ட் அவங்க கூட நீங்க எமோஷனலி கனெக்டடா இருக்கணும். உங்க பசங்க என்ன மூட்ல இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்க எமோஷனல் நீட்ஸை இமீடியட்டா பூர்த்தி பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டாக்டர், இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு ஒரு காமன் டவுட் இருக்கு. குழந்தைங்களை அடிக்காம வேண்டாமா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது கொஞ்சம் டஃப் தான், பட் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினை நான் நிறைய கேட்டிருக்கேன், அடிக்கலாமா வேணாமா. இன்னைக்கு நான் வீட்டில் குழந்தைய கண்டிச்சு வளர்க்கலைன்னா நாளைக்கு சொசைட்டி தான் அவங்கள கண்டிக்கும். ஏன் சில ஸ்கூல்ல கூட டிசிப்ளின் பண்றதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க. நாளைக்கு வெளியில போய் தப்பு பண்ணா போலீஸ் கூட அடிக்கிறாங்க. அஸ் அ பேரண்ட்ஸா நாங்க ஏன் குழந்தைங்களை அடிக்க கூடாது? இதுதான் நிறைய பேரண்ட்ஸோட டவுட். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க பேரண்டிங் கோல் என்ன? ஃபியர் கிரியேட் பண்றதா இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லி தரதா? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம அடிக்கிறனால குழந்தைங்களுக்கு ஃபியர் கிரியேட் ஆகும். அதாவது இமீடியட்டா அவங்க பயப்படுவாங்க, அது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனா அவங்க ஏன் அடிக்கிறோம், அப்புறம் அடிக்கிறனால நம்ம இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வராது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய நீங்க ரிப்பீட்டடா அடிச்சு வளர்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஆக்ரெஷன் வந்துடும். அதாவது ரொம்ப அதிகமா கோவப்படுறது, கோவப்பட்டா எல்லாரையும் அடிக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட கிரியேட் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க உங்க பசங்க தப்பு பண்ணா அடிக்கிறீங்க, அப்ப அந்த குழந்தைக்கு என்ன லெசன்னா, ஓகே அம்மா அப்பாவுக்கு பவர் ஜாஸ்தி, நீங்க சின்ன பிள்ளை, அதனால அவங்க என்ன அடிக்கிறாங்க. சோ உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க. பெரிய பசங்க என்ன செய்வாங்கன்னா, சின்ன குழந்தை தப்பு பண்ணா அதை அடிப்பாங்க, பெரிய பசங்க சின்ன குழந்தைங்களை அடிப்பாங்க. இது நீங்க கண்ணால பாக்குற ரியல் எக்ஸாம்பிள். அவங்க மனசுல என்ன இருக்கும்னா, பவர் இருக்கிறவங்க வீக்கரா இருக்கிறவங்க அடிப்பாங்கன்றது. இது ராங் லெசன். சப்போஸ் ஓகே எங்க வீட்டுல சிங்கிள் சைல்டு தான் இருக்கு டாக்டர், அப்ப நான் அடிக்கலாமா? அதுதான் உங்களோட அடுத்த கொஸ்டினா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டுல சிங்கிள் சைல்டா இருக்காங்கன்னா அவங்க கோவத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? நீங்க சப்போஸ் அவங்கள போட்டு அடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு, ஓகே நம்மள அடிச்சுட்டாங்க, நம்ம தப்பு பண்ணோம் அடிச்சுட்டாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாலோ இல்ல வெளியில ஒரு பிளே ஏரியா விளையாடுறாங்க, அப்போ ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காம மத்த பசங்க பண்ணா அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீக்கர் பர்சன் யாருன்னு பாப்பாங்க, யாரை அடிச்சா நம்மள திரும்ப அடிக்க மாட்டாங்கன்னு பாப்பாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன கத்துக்கிறாங்கன்னா, ஆன்சைட்டி வந்துடும். அதாவது அவங்களுக்குள்ளார நிறைய பயம் கிரியேட் ஆயிடும். அவங்க நேச்சரே ரொம்ப பயந்த சுபாவமா ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளால முடியாது, நம்ம ரொம்ப வீக், அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
பேரண்ட்ஸ் கூட சில்ட்ரன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அம்மா சொன்னாவே அடிப்பாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா பயங்கரமா அடிப்பாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்ம செஞ்சா அடிப்பாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியாம செய்யணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் சைல்டுக்குள்ளார இங்க நிறைய டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகுது. நாளைக்கு எந்த விஷயமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, அடிக்கலாமா வேணாமான்றது. உங்க குழந்தைங்க உங்க கையில தான் இருக்காங்க. அவங்களை எப்படி டிசிப்ளின் பண்ணணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு. ஆனா டாக்டர் இப்பெல்லாம் ரிவர்ஸா தானே நடந்துட்டு இருக்கு. கிட்ஸ் தான் பேரண்ட்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அது என்னமோ கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் கண்ணீர் விட்டு அலறாங்க பசங்க அடிச்சதுனால. இதை நான் வந்து 2 குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து குழந்தைங்கள்ட்ட நோ சொல்லி வளர்த்ததே இல்லை. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. டிவி வேணுமா பாரு, எவ்வளவு நேரம் வேணாலும் பாரு. உனக்கு ஜங்கா போன் பண்ணி எனக்கு பரோட்டா வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா இல்லாட்டி குழந்தை கஷ்டப்படும், ஃபீல் பண்ணும், அழுகும். என் குழந்தை அழுகவே கூடாது. அந்த மாதிரி டூ மச் பேம்பர். பேரண்ட்ஸ் பண்ணலைனாலும் வீட்டுல கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. சடனா ஒரு நாள் டாக்டர் கிட்ட போறீங்க, உங்க குழந்தை ரொம்ப அதிகமா வெயிட் போட்டாங்க, ஒபிசிட்டில வந்துட்டாங்க. நீங்க ஜங்க் எல்லாம் இமீடியட்டா கட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கன்சர்ன் வருது, ஐயோ என் குழந்தை ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுது. அப்படியே உடனே நோ ஜங்க் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 10th வந்துட்டா படிக்கணும், நோ டிவி அப்படின்னு சடனா ஒரு ரூல் போடுறப்ப அந்த குழந்தையால ஏத்துக்க முடியல. அப்ப அந்த அக்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்கிட்டே நிறைய பேரண்ட்ஸ் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. நான் ஜங்க் சாப்பிட நான் வாங்கி கொடுக்கலனாலோ டிவி ஆஃப் பண்ணாலோ என் பிள்ளை என்ன போட்டு அடிக்கிறான் டாக்டர், அவன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா, அவன் அடிக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாங்க. சோ இதுக்கான இடம் நம்ம தான் கொடுக்குறோம். இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, துப்பாக்கி படத்துல பார்த்திருப்பீங்க, அப்பாவாடி அப்பாவாடி அதுதான் நடக்கும். சின்ன வயசுல குழந்தைங்க அடிக்கிறது பேரண்ட்ஸ்க்கு வலிக்க போறது இல்ல, அதனால அவங்க அடிக்கிறத நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அதே குழந்தை வளர 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 அவங்க கோவப்படுறப்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்னைக்கு வலிக்குதோ அன்னைக்குதான் பேரண்ட்ஸ் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, அடிக்க கூடாதுன்னு. அப்ப அந்த குழந்தைய பேரண்ட்ஸ் திரும்ப அடிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அடிக்கிறப்போ ஃபிளைட் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இமீடியட்டா பிரெயினே அது ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆகும். நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்க, அதுல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு பேரண்ட்ஸை திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமா கோவம் வரும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி இன்னும் அடிப்பாங்க. குழந்தை அடிக்க, அம்மா அடிக்க, இது அப்படியே பில்டப் ஆகும். ஒரு பாயிண்ட்ல அந்த குழந்தையால முடியாது. நம்ம பேரண்ட்ஸோட பவர் எந்த அளவுக்கு அந்த குழந்தைய அடிக்கிறப்போ அந்த குழந்தை வீக் ஆகி அப்புறமா மெல்டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது ரொம்பவே தப்பு. நம்ம வந்து குழந்தைய அடிச்சோம்னா அதுதான் உங்ககிட்ட இருந்து இருக்க ரெஸ்பான்ஸா இருக்கும். நம்மள நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம்னு தான் பார்ப்பாங்க. சோ நீங்க அடிக்கிறனால குழந்தைங்க அதே தான் ரிப்பீட் பண்றாங்க, உங்களை தான் அப்சர்வ் பண்றாங்க, உங்களை தான் காப்பி பண்றாங்க. பசங்க பேரண்ட்ஸ் அடிக்கிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பசங்க பண்ற விஷயத்த அன்சால்வ்டு ப்ராப்ளமா விட்டு அது ஒரு நாள் பெருசாகிறப்பதான் பசங்க வந்து பேரண்ட்ஸா அடிக்கிறாங்க. ஸோ ஆக்ரேஷன் வந்து அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் டாக்டர் செய்யறது? சோ உங்க பசங்க கோவப்படுறாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்கன்னா நீங்க முதல்ல காம் ஆகுங்க. முடிஞ்ச ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட போங்க, அவங்க ஐ லெவல் போங்க. அவங்க கோவப்படுறப்ப இமீடியட்டா அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடிக்க கூடாது, நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனா அடிக்க கூடாதுன்றத சொல்லுங்க. நீங்க சொல்றத காமா சொல்லுங்க அண்ட் ஃபர்மா சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்றது கண்டிப்பா இருக்கணும். சோ அத காமாவே சொல்லுங்க. நம்ம கோவப்படுறப்ப கத்தி தான் கோவப்படணும்னு அவசியம் இல்ல, காமா கூட நம்ம கோவத்தை காட்டலாம். சோ நீங்க சொல்றத வந்து காமா சொல்லுங்க, பட் ஃபர்மா சொல்லுங்க. அண்ட் இத வந்து ரிப்பீட்டடா பண்ணுங்க. எல்லா டைமும் குழந்தை கோவப்படுறப்ப ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது, ஆனா அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கையை ஹோல்ட் பண்றது. சோ இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் டைம் உங்க பசங்க கோவப்படுறாங்க, அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்கன்னா இந்த 3 ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஸ்டாப் த பிஹேவியர். அவங்க பிஹேவியரை ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது அவங்க பக்கத்துல போய் அவங்க கையை பிடிச்சுக்கிறது, ஹோல்ட் பண்ணுங்க, யாரையும் அடிக்க கூடாதுன்றத சொல்லுங்க. நம்பர் 2, அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கோங்க, வேலிடேட் பண்ணுங்க. அதாவது நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவங்க ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு தெரிஞ்சாவே அவங்க பாதி காம் ஆயிடுவாங்க. நம்பர் 3, நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே கோவப்படாத, அடிக்காத, கத்தாத அப்படின்னு தான் சொல்லுவோம். யாராலே கோவப்படாம இருக்க முடியுமா? முடியாது, நமக்கே கோவம் வரும் தான். சோ கோவம் வந்தா என்ன பண்ணணும்ன்றத சொல்லி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தைங்களோட ஃபேவரட் டாய்ஸ், பில்லோஸ், ஸ்மைலி பால்ஸ், பெயிண்டிங் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்ல ஃபேவரட் புக்ஸ், அந்த மாதிரி ஒரு சேஃப் கார்னர் செட் பண்ணுங்க. எப்பெல்லாம் கோவம் வருதோ உன் சேஃப் கார்னருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. சோ அந்த சேஃப் கார்னருக்கு போய் அவங்களோட கோவத்தை லெட் அவுட் பண்ணலாம். அதாவது பில்லோ பஞ்சிங் பண்றது, பால் ஸ்குவீஸ் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். உங்க குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பபிள்ஸ் விட பிடிக்கும், இல்ல வாட்டர் கேம்ஸ் பிடிக்கும்னா அந்த மாதிரி சொல்லிடுங்க. உனக்கு கோவம் வந்தா நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க இமீடியட்டா டைவர்ட் ஆயிடுவாங்க. பசங்களுக்கு எப்பவுமே தேவை ரொம்ப நைஸ் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. they need a parents who are a calm leaders.
அண்ட் ஃபைனலி உங்க குழந்தை அக்ரெசிவா இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க பேட் சைல்டு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இன்னும் டெவலப் ஆகல, அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தேவையில்ல, கோச்சிங் தான் தேவை. ஃபியர் தேவையில்ல, கனெக்ஷன் தான் தேவை. அதை நம்ம கொடுத்தாதான் ஆக்ரஷனுக்கு மேல ஒரு விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல் வின் ஆகும். உங்க குழந்தை எப்படி வளர்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஃபியர் கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லி தர போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி எதனால டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.